அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோல சுவையான கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஹெல்த்தியான கொள்ளு ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் வேக வச்ச கொள்ளு பருப்பும் எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு வேக வைக்கும் போதே அதுல ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சிடலாம். சின்னதா ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 8 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இந்த மசாலா பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பை ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூடவே வேக வச்ச தக்காளியும் சேர்த்து மசிச்சு விட்டுடலாம். இது கூடவே அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் ஊற வச்சுக்கிற புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே பருப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3 நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, நுர கட்டினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நுர கட்டிருச்சு. இந்த நேரத்தில் வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அருமையான வாசனையுடனும் அற்புதமான சுவையுடனும் நம்மளோட கொள்ளுப்பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூப் மாதிரியும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.